சபரிமலையில் இன்றும் கூட்டம் நிரம்பி வழிந்ததால் சுமார் 10 மணி நேரம் வரை காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது. மகரவிளக்கு சீசன் என்பதால் சபரிமலையில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. இன்று நடை திறந்த சில மணி நேரங்களில் 40,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சன்னிதானம் பெரிய நடை பந்தலில் இருந்து மரக்கூட்டம் வரை சுமார் 10 மணி நேரம் வரை பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலை உள்ளது. இதனிடையே தண்ணீர் மூலம் பரவும் தொற்று நோயை தடுக்கும் வகையில் தேவசம் போர்டு சார்பில் மூலிகை கலந்த குடிநீர் ஐயப்ப பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நேற்று மட்டும் சபரிமலையில் 92,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாளை ஒட்டி நாளை மற்றும் நாளை மறுதினம் பல்வேறு மாநிலங்களில் இருந்து அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மகரவிளக்கு பூஜை வரும் 14ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவல்துறையினர் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளோடு தேவசம் போர்டு சார்பில் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது.